வணக்கம் சார். கனெக்ட் ஆகாமலே இருக்கு. இல்லை மிஸ்லாம் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஜாயின் ஆகினீங்களே, வந்துட்டு தானே போனீங்க. எங்கே போய்த்திட்டீங்க? அஸ்ஸலாமு உஸ்தாத். இஸ்லாம் வந்தீங்க ஸ்க்ரீன். தெரியுது உஸ்தாத். ஓகே. நான் கடைசியாக அடையாளங்கள் பகுதி ஒரு அப்டேட்டோட அலம்பில்லா சில முன்னேற்றங்களோட ஈக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்து போவோம். பதற்றப்படாமல், அவசரப்படாமல், நிதானமாக, கவனமாக பார்த்து உரியதை சொல்லிக் கொண்டு போவோம். இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணி தானே? பண்ணிருக்கேன் உஸ்தாத். சரி, ஓகே. பிஸ்மில்லா. ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். வர வர. ம் ஃபத்தஹம் ஃபத்தஹம் மத்து, ஹஸ்ரத்தைன், தொம்மத்தைன், சத்து, சுக்குன், ஃபத்தஹமத், தொம்மமத், ஃபத்தஹமத், கசரமத், ஃபத்தஹத்தைன், தொம்மத்துன், கசரத்தைன், லம்மத்துன், சத்து, கசரத்தைன், கசரமத், லம்மத்துன், சுக்குன், ஃபத்தஹத்தன், கசரத்தைன், தொம்மத்தைன். மாஷா அல்லாஹ். 5 பிழை தான் வந்தீங்க. இதுல நிறைய பிழைகள், நான் 5ல நினைக்கிற 3 பிழைகள் நீங்க ஒரே பாக்ஸ்ல இந்த என்ன சொல்ற தடுமாற்றத்தோட பல முறை சின்ன பிழைகள் இருக்குது. அடிப்படையில பிழையா சொன்னது மீது இது அடிப்படையா பிழையா சொல்லிட்டீங்க. என்ன இது? ம் லம்மத்துன். லம்மத்துன் அப்படியா? அந்த 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 குழப்பம் தான் வைக்குது. இப்ப சொல்லுங்க. அப்ப இது என்னது? இது லம்மத்துன், இது லம்ம மத்த அவஸ்தா. பாத்தீங்களா? அப்ப நீங்க ஸ்டார்டிங் என்ன சொன்னீங்க இத? ம். தலைகீழ அது ம், நாங்க இவ்வளவு நாளா அதை படிச்சது உல்டா தொம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. உல்டாங்கிறது என்ன, அரபு சொல்லா? அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க இது இப்படி அந்த லம்மாவை தலைகீழ போட்டாங்கன்னா உல்டா லம்மா லம்ம என்ன? மத் அப்படின்ட்டாங்க. லம்மா மதினாடா உல்டா லம்மா சொன்னாங்களா? எப்படி அது? அவங்க சொல்லி கொடுக்கங்க உல்டா உல்டா தொம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதான் அப்ப நான் உங்களுக்கு உங்களோட ப்ராக்டிஸ் செய்யலையுமே. நீங்க பழகுங்க. புதுசு புதுசுன்னு சொல்லத்தை விட சரியானதுக்கு பழகுங்க. புதுசு பழசுங்கிறத ஆனா விட நீங்க இப்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல இருந்துதான் நானு ஆஹ், ஆமா அப்படின்னு சொல்லி படிச்சது. அத சட்டுன்னு வர மாட்டேங்குது அந்த அது வாய்க்கு ஓகே. டக்குன்னு. அதுக்காக எனக்கு தெரியும் உனக்கு உங்களுக்கு உடனே வராதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்களுக்கு
டைம் தந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நான் போன கிளாஸை விட இந்த கிளாஸில் கூட பிழை குறைஞ்சி நீங்கள் அதை நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பையில நீங்கள் ரெக்கார்டு பாருங்க. போன கிளாஸ் ரெக்கார்டை கேளுங்க, அதுக்கு முன்னுக்குள்ள கிளாஸை கேளுங்க. இன்றைய பாட ரெக்கார்டிங்கில் இந்த பாடம் அதாவது அடையாளங்கள் என்ற பாடத்தில் உங்களோட முன்னேற்றம் எப்படி இது என்று சொல்லி பாருங்க. போன கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த 3வது லைனுக்கு பின்னால் எல்லாமே பெரும்பாலும் பிள்ளையாக தான் நீங்க உங்களோட டைமிங் பிழை, லேட் கூட பிள்ளை, தடுமாறுக்கத்தோட பெரிய படபடப்போடு தான் வந்துக்குது. ஆனால் இப்போ அதெல்லாம் குறைஞ்சிக்குது. ம். ஆனால் கொஞ்சம் இசூசிக்குது, பிழைகளிக்குது. பிழை இல்லைன்னு இல்லை, பட் இந்த சரியான வடிவது நான் போகணும். எப்பயும் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கல அதை நாங்கள் அப்படி ஓதிட்டோம், நான் பிள்ளையா சொல்லி தந்துட்டாங்கன்னு சொல்லவே ஏதோ ஏதோ ஒரு நாள் ஆமா. நாங்கள் சரியாக வந்துட்டோம் என்று ஈக்கணுமே. அதுக்காக வேண்டி தான் நாங்கள் கண்டிப்பா. உங்களை கஷ்டப்படுத்துகிறோம். நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் ம். கஷ்டப்பட்டாலும் சரி இந்த இடத்துல நாங்கள் அதை க்ளீவ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி நான் உங்களுக்கு பிழைகளை மார்க் பண்ணி தந்திக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த ரெக்கார்டை திருப்பி கேட்குற நேரம் நீங்கள் இந்த பாடத்திலேருந்து பிடிச்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னத்துக்கு பிழையாகுது, இந்த 5ம் ஏன் பிழையாச்சு. அப்போ இந்த பாருங்க, இந்த தம்மு மத்தை நீங்கள் பிழையா சொல்லிக்கிறீங்க, ஆனால் இந்த தம்மு மத்தை சரியாக சொல்லிக்கிறீங்க. எங்க அது இங்கேயும் தம்மு மத்து பிழையா தான் போதி, ரைட்? ரெண்டே ஆமா ரெண்டு சார். தம்மு மத்து வந்திக்கு இந்த பாடத்துல, ரெண்டுமே பிள்ளை தான் வந்திக்குது. அப்ப இந்த தடுமாற்றம் தான் உங்களோட அடிப்படை காரணம். அப்ப நீங்க லம்மு மத்துங்கிறது உங்களோட வாயில நுழையிறல்லங்கிறது இந்த பாடம் சொல்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு. அப்ப நீங்க அதை அடிக்கடி ம். ஞாபகப்படுத்தி உங்களோட அதை இறக்கமாக்கி உங்களுக்கு நெருக்கமான உண்டா நீங்க அதை எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு அது லேசாக வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். ரைட்? சரி சார். ஆனா சரி. கஸ்ரத்தூன் பாருங்க, இங்கதான் பிழை ஆகிக்குது. ஆனா அடுத்த கஸ்ரத்தூன் சரியா ம். வந்திக்குதே. ஆமா சார். அது வந்து தடுமாற்றத்துல வரும். ஓ, அதே நேரம் இந்த ஃபத்ஹத்துன்லயும் தடுமாட்டம் வந்திக்குது. ஃபத்ஹத்தன்னு வந்துட்டு இந்த இதுவும் ஃபத்ஹத்தன் என்று வந்துட்டு இல்ல, ஃபத்ஹத்தன் என்று ஒன்று இல்ல, ஃபத்ஹத்துன் தான் ம். நிக்குது. அப்ப அந்த 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 ஃப்ளோவுக்கு நாங்க வரணும். சரிங்களா? அதான் நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ரெக்கார்டை கேட்டு இந்த பாடத்துல நீங்க படிச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ரைட், அது அப்படியே பேலன்ஸ்ல இருக்கட்டும். அடுத்த கிளாஸுக்கு அதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நாங்க அதோட தொடர்ந்தான சதுடு பாடத்துல போன கிளாஸ்ல அலிஃபை பத்தி பேசணும் அப்படியா? ஆமா சார். ஓகே, இப்போ நாங்கள் அலிஃபை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படியா? ஆமா சார். பிஸ்மில்லா ஓதுங்க பாப்போம். இதோட வா சார். உண்டா ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأما السائل فلا تنهر. ச இல பில பாப்போம். ச இல யா வந்துக்குதா? ச இல சா இ ஈ வந்திருக்கு. ல. இது நான் கேட்குற இந்த எழுத்து, இந்த என்ன எழுத்து இது? ஈனா யாவா வந்துக்குது. அது ஹம்சா. ஹம்சா வந்து, அப்ப ஹம்சா வந்து எப்படி வரணும்? ஹம்சா வந்த ஈ தானே உஸ்தாத்? அஹ்? ச இல இல்ல, ஈ. அந்த ஈ சவுண்ட் வரணும். ம். ஆ, ஹம்சா வந்தா எப்படி? ஈல. ஈல. இ இ இ இல்ல. ஈல. ஆ, இப்ப அந்த அலிஃப் வர்ற ஈக்கும் யா வர்ற ஈக்கும் ஹம்சா வர்ற ஈக்கும் என்ன உஸ்தாதம் வித்தியாசம்? நல்ல கேள்வி. அலிஃப்ல பிரதானமான பண்புகள் என்ன? யா விடுங்களே, அலிஃப்ல உச்சரிக்க போக நாக்கு எங்க வைக்கணும்? அது வந்து சாதாரண இ. அவ்வளவுதான். இல்ல, நான் சவுண்ட் கேட்கல. அலிஃபை உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல உங்களோட நாக்கோட ஃபங்க்ஷன் என்ன? கேள்வி தெளிவாக்கணும். உங்களோட நாக்கினுடைய ஃபங்க்ஷன் என்ன? நாவினுடைய ஃபங்க்ஷன், தொழில் படுற நாக்கு என்ன ஒர்க் பண்ணணும்? வாய்க்குள்ளேயே சொல்லணும் உஸ்தாதா. இ அப்படி. நான் உங்களோட வாய்க்குள்ள செல்லணும். ஈ சவுண்ட் வரும். நாவை பத்தி கேட்கிறேன். உங்க நாவு என்ன செய்யும்? நாவு தான் வித்தியாசம். இப்ப கேட்டீங்களே கேள்வி, ஹம்சாக்கும் ஆமா. யாக்கும் உச்சரிப்புல என்ன வித்தியாசம்? உங்களோட நாவுலாம் பிரச்சனை. அது என்ன? கடைசி நாக்குல பண்ணணும். நாவினுடைய ஃபங்க்ஷன் தான் டிசைட் பண்ணும், தீர்மானிக்கும் உங்களோட அலிஃப்ட உச்சரிப்புக்கும் யாவோட உச்சரிக்கும் உள்ள வேறுபாடு. ரெண்டு உச்சரிப்புலையும் சம்பந்தப்பட போற, தொடர்புபட போறால் நாவு மட்டும்தான். வாயும் இல்ல, பல்லும் இல்ல, தொண்டையும் இல்ல, என்கிற நாவு தான். இரண்டு எழுத்துக்கு முள்ள வேறுபாடுலாம் உச்சரிப்புட இடத்தை பத்தி பேசல. இரண்டு எழுத்துக்கு முள்ள வேறுபாடு. ஏன்? ஏண்டு உச்சரிக்கிற நேரம் நாவ நாங்க தொண்டையிட சைடுக்கு மேல் நோக்கி தூக்கணும், தள்ளணும். இல்லாட்டி யாவை உச்சரிக்கல.
ரைட். அலிஃப உச்சரிக்க நேரம் ஏண்டு சொல்ல நேரம் ஒரு இஞ்சி கூட அல்லது ஒரு நுனி அளவு கூட நாவானது மேல் உயிரையும் படாது அசையும் படாது. விளையா வித்தியாசம். நீங்க உச்சரிக்க எப்படி ச ஈல ச ஈல என்ன செய்யுது? நாக்கு மேல் நோக்கி தள்ளுபடுது, அழுத்தம் கொடுபடுது. எனவே அது யாவாக மாறுது, அலிஃப் சவுண்ட் வராது. இதுதான் பிரதானமான வேறுபாடு. இது வித்தியாசம் விளங்கினா அப்படின்னு சொல்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த வாயில வித்தியாசம் விளங்கும். இ ஈ என்ன அந்த வேறுபாடு விளங்கும். இ இ என்ன சார்? இ இ உங்களோட நாக்கை நீங்க இ டச் பண்ணி பாருங்க வித்தியாசத்தை என்று கேளுங்க. இ அப்படின்னு சொன்னா அந்த நாவானது அசையாம அப்படி இருக்குது. இ அதான் இந்த இது கூடியது. ஈ அப்படின்னா அந்த யாவுல வந்து டச் பண்ணணும். அந்த தொண்டைக்குடிய அந்த மேல் ஜவ்வுல வந்து வரணும். அப்படிதானே உஸ்தாத்? எஸ், தொண்டையிட மேல் டச் பண்ணன் பல்ல மேலுக்கு தூக்கப்படும். அந்த தொண்டையிட சைடுக்கு நாவானது அழுத்தம் கொடுபட்டு முன்னாடி போகும். ஈ ஈ என்று தூக்கப்படும். இது இ. இது நார்மலாக இ, அது ஈ என்று போகும். ம். இது இ, அது இ. போதும் பாபம். வ அ வ அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர். فلا تنهر. فلا تنهرனா பல. ஃபல அந்த 2 கவுண்ட்ஸ் நீட்டணும். கூட ஏன்னு கேட்டா அலிஃப் வந்திருக்கு. فلا تنهر. வ அத் வ அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர். سائلة சீனுக்கு மேல மதுரை அடையாளம் இருக்குதா? சாயில ஃபலா தன்ஹர். ஏன் அந்த ஃப்ளோக்கு வருது இல்லை ஸ்டார்டிங் திருப்பி وأما السائل فلا விட்டுங்க. تنهر. سائل فلا تنهر. وأما السائل فلا إلى போதாது. تنهر. إلى பல. إلى إلى سائل فلا تنهر. سائل فلا تنهر. سائل فلا تنهر. திருப்பி போதுங்க. وأما السائل إي فلا تنهر. سائل فلا تنهر. وأما السائل فلا تنهر. திருப்பி போதுங்க. وأما السائل فلا تنهر. திருப்பி போதுங்க பாவம். وأما وأم وأما السائل فلا إلى பல. تنهر. إلى பல. إلى إلى அவ்வளவுதான். إلى وأما السائل فلا إلى பல. تنهر. إلى 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 وأما السائل فلا تنهر. அதெல்லாம் இழுக்கப்படாது. إلى எண்ணிக்கப்படாது. إلى وأما السائل فلا. إلى فلا ஜாயின் ஆகணும். அல்லது என்ன நடக்கும்? எங்கிட்ட ஓதல் ஒவ்வொரு சொல்லா நிப்பாடுபட்டுரும், அது ஓதல் வராது. وأما السائل فلا تنهر இப்படி ஓடையும், அது போல வசனம் எல்லாம் ஒன் சேர வரணும். وأما السائل فلا تنهر. وأما السائل வரல. فلا تنهر.
அதெல்லாம் பிரச்சனை. அந்த அந்த ஃப்ளோ எடுக்கணும். இப்போ வரல. ஈல அலிஃபுக்கு நாங்க போன கிளாஸ்ல முக்கியமான ஒரு பண்பு ஒன்று சொன்னோம். என்ன சொன்னோம்? அலிஃப் தனக்கு முன்னால் இருந்து வார எழுத்திலிருந்து சேர்ந்து வரும். அப்படியா? முன்னாடி உள்ள எழுத்தை சேர்த்துக்கிறார். சேர்த்து கொள்ளப்படாது. அப்படியா? ஆமா எ- சார். எனக்கு தெரியாது. சேர்த்து கொள்ளணுமா சேர்த்து கொள்ளப்படாதா? எப்படி வரும்? இல்ல ம். சேர்த்துக் கொள்ளப்படாது. படாது. வெரி குட். உறுதியாகிறீங்களா அதுல? உறுதியா இருக்கேன். ஏன்னு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈல. சேர்ந்தா ஈலன்னு யாக்கு போய் தருமேனா? அப்ப நீங்க சேர்க்குறீங்களே. ஆமா. அது வந்து நீ இல்ல கடைசியா ஓது. நீங்க லாஸ்டா ஓதினதுல சீனை நீட்டி அதோட அந்த அலிப்பை சேர்த்து ஓதுறீங்க. அதான் யாக்கு போகுது. ச ஈல இந்த வேறுபாடு வரணும் ஓதல்ல. அந்த அந்த சீனோடைய அலிஃப் வந்து சேர்த்துக் கொள்ளப்படாது. அந்த சீனோட அந்த பக்கத்துல உள்ள அலிஃபை எஸ். ஏத்துக்கொள்ளக்கூடாது. ச அப்போ ஈல ஃபல தன்ஹர். ம். அப்ப இதுல வந்து அலிஃபுக்கு பக்கத்துல உள்ளது சீனா இருக்கிறனால, அந்த சீன் வர நம்ம சொல்லிட்டு, அந்த அலிஃப தனிப்படுத்தி, ஓ, அ தனிப்படுத்தி. இதுல எப்படி? அந்த அலிஃபும் இருக்கிறனால, அந்த சீன ஜாயின் பண்ணாம, ச போட்டுட்டு, ஈல. வெரி குட். அலிஃப் அல்ல ஹம்சா தான் வந்து இதை ஹம்சாவை அந்த வேறுபடுத்துறதுங்கிறது சிஸ்னால விலையை கொள்ளணும். வசனத்தை உடைச்சி சீனை உச்சரிச்சு நின்று டைம் எடுத்துட்டு அப்படி ஈய எப்படி உச்சரிக்கிற சொல்றாங்க அப்படி அல்ல. உஸ்தாதா? அப்ப அலிஃபும், ஹம்ஸாவும் ஒண்ணு. ஒரே எழுத்து தான். எஸ். அலிஃபும் ஹம்சாவும் அப்படின்னு ஒரே சொல்றாங்க. எழுத்தல்ல, இரண்டு வேற வேறு எழுத்து. உச்சரிப்பு என்று வார நேரம் இரண்ட உச்சரிப்பும் அலிஃபினுடைய உச்சரிப்பு தான். நீ சரியா விலையை கொள்ளணும். அலிஃப்ட வடிவம் எழுத்துற வடிவம் வேற, ஹம்சார வடிவம் வேற. சரியா? ஆனாலும் ஹம்சாவானது பல வடிவங்கள் எழுதப்பட்டாலும், நல்ல விளங்கிக் கொள்ளணும், ஹம்சா பல வடிவங்கள் எழுதப்பட்டாலும் அதனுடைய நேரடியான உச்சரிப்பு அலிஃபினுடைய உச்சரிப்பு தான். விளங்கினா? விளங்கு உஸ்தாத். ஓகே, ரெண்டாவது பாப்போம். ரெண்டாவது பாப்போம். சீரோ அதானே உஸ்தாதா? ஓ, ரெண்டாவது. صراط الذين أنعمت عليهم. அலைஹீம் நீட்டலுமா அப்படி? அலை அங்க வந்து சுக்கூன் வந்துச்சுன்னா வக்பு வந்துச்சுன்னா நீட்டணும். புள்ளி வச்சுட்டாங்கன்னா அலைஹிம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ நீட்டினீங்களா அந்த டோன் பேல? ஆமா. ஹை, நல்லா. நீங்க ஒரு வேலை செய்யும். சிராத்தல் திருப்பி ஒரு ஓதுங்க. ஓதுங்க ஓதுங்க. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். குட். நீங்க இந்த வசனங்களையும் இதுல முதல் ரெண்டு வசனமும் நாங்கள் கிளாஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். சில பல பிழைகள் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தெரியும். இந்த மூண்டையும் ரெடி ஆகுங்க. அதோட சேர்ந்து நீங்க செல்ஃபா ரெடி ஆகணும். ஏர்ட சவுண்ட் கவனம் எடுத்து நீட்டுதல் விஷயங்களை கவனத்துல கொண்டு வசனம் முடிகிற அமைப்புகளையும் படிச்ச விஷயத்தை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் திருப்பி கூட சொல்றேன். நாங்க உங்களுக்கு என்னத்தை படிச்சு தந்திக்கிறோமோ அதற்கு வெளியால நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டோம். இப்ப நான் படிச்சு தந்திக்கிறோம் என்ன? அடையாளங்களை பத்தி படிச்சு தந்திக்கிறோம், கேள்வி கேட்போம். நீட்டுதலை பத்தி படிச்சு தந்திக்கிறோம், கேள்வி கேட்போம். வசனம் உண்ட திக்காம சரளமாக ஒவ்வொரு தொடர்பா படிச்சிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், அதுல கேள்வி கேட்போம். அலிஃபினுடைய உச்சரி படிச்சுக்கிறோம், கேள்வி கேட்போம். இதுக்கு வெளியே நான் ஒன்றும் படிக்கல. வசனத்துல இறுதியில் நிப்பாற்ற ஒழுங்க படிச்சுக்கிறோம், கேள்வி கேட்போம். இந்த பேசிக் ஒழுங்கோ தான் நீங்க என்ன செய்யணும், அடிக்கடி மீட்டணும், ரிப்பீட் பண்ணணும், பரிச்சயமாகணும். இதுக்குள்ளேயே உங்களோட பேக் சுத்தி சுத்தி வரணும். அப்பதான் இது உங்களுக்கு மனசுக்குள்ள வரும். இதுக்கு வெளியே நீ ஒன்றும் யோசிக்கப்படாது. அது பாவம் எப்படி உச்சரிக்கிறது, நூன் இப்படி வந்திருக்குது, வாவ் அப்படி வருது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ரைட்? அதெல்லாம் நீ இன்னும் சரி. கேள்விக்கப்படாது, பார்க்கப்படாது. அப்படி அதெல்லாம் தேவை. படிச்சது மட்டும் ரெடி ஆயிட்டு வரும் இன்ஷா அல்லாஹ். சரியா? நாளை அடுத்த கிளாஸோட இன்ஷா அல்லாஹ் நான் எதிர்பார்க்கிறோம். அடையாளங்கள் பகுதி முடியும் என்று எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். பார்க்கும் உங்களை தான் இருக்குதான். சரி. இன்ஷா சரி. அல்லாஹ் நல்லா ரெடி ஆயிட்டு வாங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி.